Determine whether star is a binary operation on the sets given below. மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஸ்டின்ல இருக்கிற இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார் வந்து ஒரு பைனரி ஆபரேஷனா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். a star b equal to a dot modulus of b on capital R. capital R னா ரியல் நம்பர்ஸ். எதெல்லாம் ரியல் நம்பர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ், இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ஆனால் எது ரியல் நம்பர் கிடையாதுன்னா இந்த ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தால் அது ரியல் நம்பர் கிடையாது. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தால் அது ரியல் நம்பர் கிடையாது. அது பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுதான் இந்த டாபிக்ல நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரியல் நம்பர் எது கிடையாது? இந்த ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தால் ரியல் நம்பர் கிடையாது. அது வந்து என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ப்ராப்ளம்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. a star b equal to a dot modulus of b on R. சரி, இதுல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு? a இருக்கு, b இருக்கு. என்னென்ன இருக்கு? a இருக்கு, b இருக்கு. let a b belongs to capital R னு எடுத்துப்போம். நம்ம எடுத்துக்கிற இந்த ஏவும் பியும் வந்து ரியல் நம்பருக்குள்ள இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏக்கு வந்து எக்ஸாம்பிள் தான், அது எழுதக்கூடாது எக்ஸாம்பிள். நான் உங்களுக்கு விஷயம் மட்டும் சொல்றேன். ஏக்கு வந்து ஒரு 2 எடுத்துப்போம், பிக்கு வந்து ஒரு 5 எடுத்துப்போம், இல்லை -5 கூட எடுத்துப்போம். ஓகேங்களா? ஏக்கு வந்து 2 எடுத்துப்போம், பிக்கு -5 எடுத்துப்போம். இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏக்கு என்ன எடுத்துக்கிட்டோம்? 2 எடுத்துக்கிட்டோம். ஏக்கு வந்து 2 எடுத்துக்கிட்டோம், பிக்கு வந்து -5 எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏக்கு வந்து 2. இப்போ மாடுலஸ் ஆஃப் பி. இப்போ மாடுலஸ் ஆஃப் பி என்னது? மாடுலஸ் ஆஃப் -5. மாடுலஸ் ஆஃப் -5 ஒரு நெகட்டிவ்க்கு மாடுலஸ் எத்தனை ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ அந்த பாசிட்டிவ் நம்பரும் என்னது? ரியல் நம்பர் தானே. இது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் தானே. ஸோ மாடுலஸ் ஆஃப் பி ஆல்சோ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். ஓகேங்களா? நம்ம எடுத்துக்கிற நம்பர் மாடுலஸ் ஆஃப் பி எடுத்தாலும் நம்மளுக்கு என்னதான் வருது? ரியல் நம்பர் தான் வருது. ஸோ மாடுலஸ் ஆஃப் பியும் ரியல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு. லாஸ்டா ஒரு ஃபைனல் செக் பண்ண போறோம். a டாட் மாடுலஸ் ஆஃப் பி அது ரியல் நம்பருக்குள்ள இருக்கா இல்லைன்னு செக் பண்ண போறோம். ஏ என்ன எலிமெண்ட் எடுத்தோம்? 2ன்னு எடுத்தோம். டாட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. மாடுலஸ் ஆஃப் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5. 2 5s are 10. இந்த 10 ஒரு ரியல் நம்பர் தானே. அப்போ ஏ டாட் மாடுலஸ் ஆஃப் பி எடுத்தாலும் அதுவும் ரியல் நம்பருக்குள்ள வருது. அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் வந்து ரியல் நம்பருக்குள்ள வருது. தேர்ஃபோர் இந்த ஸ்டார் வந்து ஒரு பைனரி ஆபரேஷன் நம்ம சொல்லிடலாம். தேர்ஃபோர் a star b, a star b ல இருக்கிற அந்த ஸ்டார் இஸ் a binary operation. Star is a binary operation on என்னது? ரியல் நம்பர். ஸோ இதை மட்டும் எழுதிட்டா ப்ராப்ளம் ஓவர். எக்ஸாம்ல இதை எழுத தேவையில்லை, இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்தது இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். a star b equal to மின்னா மினிமம்னு அர்த்தம். மினிமம் ஆஃப் a கமா b ஆன் a ஈக்குவல் டு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னு இதுல முதல்ல பார்க்கணும். என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு? a இருக்கு, b இருக்கு, இங்கேயும் a b தான் இருக்கு. ஸோ லெட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே, லெட் a கமா b பிலாங்ஸ் டு, போன சம்ல ஆர் கொடுத்தாங்க ரியல் நம்பர்ஸ், இந்த சம்ல வந்து a கொடுத்துருக்காங்க, அவங்களே செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கிற எலமெண்ட் வந்து a செட்டுக்குள்ள இருந்து தான் எடுக்கணுமே. ஸோ லெட் a கமா b பிலாங்ஸ் டு a. ஓகேங்களா? லெட் a கமா b பிலாங்ஸ் டு a. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 எலமெண்ட் எடுத்துப்போம். ஏக்கு வந்து 2 எடுப்போம், ஏக்கு வந்து 2 எடுத்துப்போம், பிக்கு வந்து 4 எடுத்துப்போம். நம்ம ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? மின் ஆஃப் a கமா b. அப்படின்னு என்னது? மினிமம் ஆஃப் a கமா b. அப்போ மினிமம் ஆஃப் a என்ன எடுத்தோம்? 2. b என்ன எடுத்தோம்? 4. இதுல எது மினிமம்? இதுல 2. அப்போ நம்ம மினிமம் எடுத்தாலும் ஆன்சர் எதுக்குள்ள தான் வருது? இந்த a செட்டுக்குள்ள இருக்கிற ஆன்சர் தானே வருது. இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ நம்ம மினிமம் ஆஃப் a கமா b எடுத்தோம்னா அதோடைய ஆன்சர் என்ன வரும்? இஸ் எய்தர் a வரலாம் ஆன்சர், அப்படி இல்லைன்னா ஆர் b வரலாம் ஆன்சர். இஸ் எய்தர் ஆர் b.
ஓகேங்களா? அந்த எடுத்திருக்கிற ஆன்சர் கூட எதுக்குள்ள தான் வரும்? ஏக்குள்ள தான் வரும். ஸோ விச் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. இத மட்டும் எழுதுனா போதும். ஸோ நம்போ கண்டுபிடிச்ச அந்த மினிமமும் எதுக்குள்ள தான் வருது? அந்த ஏ செட்டுக்குள்ள தான் வருது. தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் a binary operation on capital A. இத எழுதுனா இந்த ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். இந்த கான்செப்ட் உள்ள வரப்போகுது. A star B equal to A square root of B is a binary on R. இப்போ இது வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷனா ரியல் நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. நம்ம ஏக்கு வந்து ஒரு 2ன்னு எடுத்துப்போம். இந்த பி இருக்கு இல்லையா, இந்த பிக்கு வந்து -5ன்னு எடுத்துப்போம். ஒரு நெகட்டிவ் எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? லெட் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு இதுல? ஏ இருக்கு, பி இருக்கு, இதுலயும் ஏ இருக்கு, பி இருக்கு. ஸோ லெட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். போன கொஸ்டின் ஏ கொடுத்துருந்தாங்க, அதுக்கு முந்தின ஆர் கொடுத்துருந்தாங்க, இப்போ இதுலயும் ஆர் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்னா என்னது? ரியல் நம்பர்ஸ். ஸோ ஏவும் பியும் வந்து ரியல் நம்பர்ஸ் ஸ்கூல்ல இருக்கு, நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரூட் பி வந்து பிலாங்ஸ் டு ஆரா இல்லைன்னு செக் பண்ண போறோம். ரூட் பி என்னது? இப்போ செக் பண்ணலாமா? ரூட் பி என்ன எடுத்து வச்சிருக்கோம்? நம்ம -5 எடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? நான் ஒரு ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது வந்து ஒரு ரியல் நம்பர் கிடையாது. அப்போ நம்ம ரூட் பி எடுத்தது என்னது? டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ இது ரியல் நம்பருக்குள்ள வராது. அப்போ இதுவே ரியல் நம்பருக்குள்ள வரலனா அப்போ ஏ ரூட் பி எதுக்குள்ள வராது? ஒரு ரியல் நம்பருக்குள்ள வராது. தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் நாட் அ பைனரி ஆபரேஷன். அவ்வளவுதான், சிம்பிள். ஸ்டார் இஸ் நாட் பைனரி ஆபரேஷன் ஆன் கேபிட்டல் ஆர். ஸோ இதுதான் ப்ராப்ளம். இதெல்லாம் நீங்கள் சைடில் போட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு எரேஸ் பண்ணிவிடுங்க இதெல்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக போட்டது. ஆன் இசட்னா ஆன் இன்டீஜர்ஸ்னு அர்த்தம். இசட்னா இன்டீஜர்ஸ். ஆன் இன்டீஜர்ஸ் டிஃபைன், இந்த மாதிரி ஒரு இன்டூ மார்க் போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டால் இது பேர் ஸ்டார்னு அர்த்தம். ஸோ ஆன் இசட் டிஃபைன் ஸ்டார் பை m star n equal to m power n plus n power m. இந்த மாதிரி ஏவை தலைகீழ போட்டா for all அர்த்தம். For all m, n belongs to z. Is star binary on z? கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டீஜர்ஸ்குள்ள இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல போறோம். இதுதான் கொஸ்டின். இங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற இந்த ஸ்டார் வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷனா இல்லையா இன்டீஜர்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டின்ல என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்கு? இதுல m இருக்கு, n இருக்கு, இங்கேயும் m n தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் m, n பிலாங்ஸ் டு எதுக்குள்ள இருக்குன்னா இசட்டுக்குள்ள இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, நம்ம எடுத்துப்போம். ஸோ லெட் m, n பிலாங்ஸ் டு இசட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆர்ஹெச்எஸ்ல இருக்க இந்த m பவர் n இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மேலே n இருக்குல்ல, m பவர்ல n, அந்த n-க்கு வந்து ஒரு மைனஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம், ஒரு -p எடுத்துக்கிறோம். n இஸ் ஈக்குவல் டு -p நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த p எடுத்த p கூட எப்படி இருக்கணும்னா வேர் p should be greater than 0, 0 விட அதிகமாக இருக்கணும். அப்போனா நம்ம p வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? -1, -2 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? இது இருக்கிற எதனா வேரியபிள், 2 வேரியபிள் வந்து இசட்டுக்குள்ள இன்டீஜர்ஸ்குள்ள இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த m பவர்ல n இருக்குல்ல, இந்த n-க்கு வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ அதெல்லாம் n ஈக்குவல் டு -p எடுத்துக்கிட்டோம். இப்போ எடுத்துட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தேர்ஃபோர் m பவர் n ஈக்குவல் டு m பவர் n-க்கு என்ன பண்ணணும்? -p. m-க்கு என்ன பண்ணணும்? -p. ஓகே, எப்பயுமே பவர்ல நெகட்டிவ் வந்து அதை கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ m/p எழுதலாமா? கரெக்டு தானே? m/p எழுதலாமா? கரெக்டுங்களா? அது தப்பு. இந்த மாதிரி எழுதக்கூடாது. இதை எப்படி எழுதணும்னா ஈக்குவல் டு 1 போட்டுட்டு m பவர் -p இருந்தால் அது கீழே வரும்போது m பவர் +p வரும். ஓகேங்களா? உஷாரா இருங்க, அதுதான் போட்டு காமிச்சேன். ஸோ m பவர் n இஸ் ஈக்குவல் டு இந்த n-க்கு -p போட்டாச்சு. எப்பயுமே பவர்ல மைனஸ்ல இருந்துச்சுன்னா அதை 1 போட்டு பாசிட்டிவ்ல கொண்டு வந்துடணும். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி 1/m பவர் p இருக்கு இல்லையா,
இது வந்து ஒரு இன்டீஜரே கிடையாது. எப்பயாவது 1 by வந்துட்டாலே அது வந்து இன்டீஜர் கிடையாது. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன சொல்லிடலாம்? therefore m power n plus n power m. இதை நம்ம சால்வ் பண்ணி காமிச்சாச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் வராது? does not belongs to z. ஸோ இசட்ல இன்டீஜர்ஸ்ல இருக்காது. therefore அவங்க கொடுத்த இந்த ஆப்ரேஷன் ஸ்டார் ஆப்ரேஷன் இஸ் நாட் பைனரி ஆன் இசட். ஷோ பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு கொஷின் 1 byல வந்துட்டாலே அது வந்து ஒரு இன்டீஜர் கிடையாது. ஸோ இதுக்கே வந்துடுச்சு, அப்போ இதுக்கு என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம். ஸோ இந்த ஆர்ஹெச்எஸ் வந்து இசட்டுக்குள்ளே இல்லை, அதனால இந்த ஸ்டார் ஆப்ரேஷனும் ஒரு பைனரி ஆப்ரேஷன் இல்லைன்னு சொல்லிட்டா ப்ராப்ளம் ஓவர். லெட் ஸ்டார் பி டிஃபைன்ட் ஆன் ரியல் நம்பர்ஸ். அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டார் வந்து ரியல் நம்பரில் வந்து டிஃபைன் ஆயிருக்குன்னு. பை ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபங்க்ஷன்? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் 7ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இஸ் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, இஸ் த ஸ்டார் பைனரி ஆன் ஆர். அவங்க கொடுத்த இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற இந்த ஸ்டார் வந்து ஒரு பைனரியா இல்லையான்னு நம்ம சொல்லணும். அது ரியல் நம்பர்ஸ்குள்ள இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறமா இஃப் ஸோ அப்படி இருந்தா ஃபைண்ட் 3 ஸ்டார் மைனஸ் 7/15 கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுக்கு கேட்ட கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு 1 மார்க்கு, இது கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க், டோட்டலாக 3 மார்க் கொஸ்டின் இது. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரியல் நம்பரா இல்லையான்னு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி, இது ஒரு டேர்ம் எடுத்துப்போம். ஏ பிளஸ் பி, அப்புறம் ஏபி, அப்புறம் -7. ஸோ ஏ பிளஸ் பி, ஏபி -7, இது எல்லாமே ஒரு ரியல் நம்பர் தான். ரியல் நம்பர் என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ், இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம எடுத்துக்கிற இது மூணுமே வந்து ஒரு ரியல் நம்பர்ஸ் தான். ரியல் நம்பர்ஸ்னு முதல்ல நம்ம சொல்லிடுறோம். ஸோ இது மூணுமே ரியல் நம்பர்ஸ் இருந்தா அதை ஆட் பண்ணாலும் வர்றது வந்து ரியல் நம்பர் தான். தேர் சம் இஸ் ஆல்சோ ரியல் நம்பர்னு நம்ம சொல்லணும். அதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? ரியல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். தேர்ஃபோர் அப்போ அந்த ஸ்டார் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து ரியல் நம்பர்ஸ்குள்ள இருக்குதானே. தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன். தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஆர். இதை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் 3 ஸ்டார் மைனஸ் 7/15 சொல்ல போறோம். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். 3 ஸ்டார் மைனஸ் 7/15 ஈக்குவல் டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? சரி, கவனிங்க. இதை நம்ம ஏன்னு வச்சுப்போம், ஸ்டார் இதை பின்னு வச்சுப்போம். அப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன்ல? ஸோ ஏக்கு என்ன போடணும்? 3. பிக்கு என்ன போடணும்? -7/15. ஸோ ப்ளஸ் -7/15 ப்ளஸ் ஏக்கு என்ன போடணும்? ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு, நெக்ஸ்ட் ஏபி எழுதணும். அப்போ 3 இன்டூ பிக்கு வந்து -7/15, அப்புறம் இருக்கீங்க -7. ஸோ இந்த வேல்யூ சால்வ் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், ஸோ -7/15. 3 into -7 -21/15 -7. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த 3யும் இந்த -7யும் பண்ணுங்க. 3 - 7 -4. மிச்சர் இதை எடுத்து எழுதிடுவோம். 7/15 -21/15 -4. கவனிங்க, டினாமினேட்டர் இங்கே சேமாக இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே எழுதிடலாமா? டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்படியே எழுதிடுவோம். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற மைனஸ் வெளியில் காமனாக எடுத்துரும். இது ரெண்டுத்துலையும் மைனஸ் இருக்குது, வெளியில் காமனாக எடுத்துட்டா வரும் 7. இங்கே மைனஸ் வெளியில் போயிடுச்சுன்னா +21. ஓகேங்களா? இடம் இல்லை, இங்கே போடுறோம் பாருங்க. -4 -7 + 21 28/15. ஓகேங்களா? இப்போ நார்மல் எல்சிஎம் எடுத்த ஆன்சர் பாருங்க. 15 × 4
எவ்வளோ வரும்? 5 4s are 20, 60 minus 60. 1 into minus 28 minus 28. 1 into 15 15. அப்போ minus 60 minus 28 ஆட் பண்ண வரும் minus 88 by 15. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 3 மார்க் கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட வேலை என்னது? இந்த ஸ்டார் வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷனாக இல்லையான்னு சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்துருக்கிற இந்த வேல்யூக்கான அங்கே கொடுத்துருக்க இந்த கொஷனுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தானே. லெட் ஏ ஈக்குவல் டு ஒரு செட்டுக்குள்ளே கொடுத்துட்டாங்க ஏ பிளஸ் ரூட் 5b. இந்த ஏவும் பியும் வந்து இசட்டுக்குள்ளே இருக்குதான். இசட்னா வந்து இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அந்த செட்டில் இருக்கிற ஏவும் பியும் ஒரு இன்டீஜர்ஸ். செக் வெதர் த யூஷுவல் மல்டிப்ளிகேஷன். நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த மல்டிப்ளிகேஷன் படி இது வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷனா இந்த ஏ செட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ செட்டுக்குள்ளே என்ன இருக்கீங்க? ஏ பிளஸ் ரூட் 5b. நம்ம லெட்டுன்னு போட்டு லெட் எக்ஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இங்கே ஏ செட்டுக்குள்ள இருக்கு ஏ பிளஸ் ரூட் 5b. இதே மாதிரி நம்ம இன்னொரு வேரியபிள் ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு இங்கே ஏபி எடுத்தோம். இப்போ புதுசாக புது வேரியபிள் சி எடுத்துப்போம். சி பிளஸ் ரூட் 5d. ஒன்றும் இல்லை, இதே எடுத்து எழுதிட்டு இந்த ஏக்கு பதிலாக சி, இந்த பிக்கு பதிலாக டி. ஓகேங்களா? நம்ம சைடில் சொல்லிடணும் இந்த ஏ, இந்த பி, இந்த சி, இந்த டி எல்லாமே இன்டீஜர்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு அப்புறம் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லெட் எக்ஸ் ஈக்குவல்டுன்னு போட்டுட்டு ஏ செட்டுக்குள்ள எடுத்து எழுதணும். அடுத்தது ஒய் ஈக்குவல்டுன்னு போட்டுட்டு இந்த ஏக்கு பதிலாக சி, பிக்கு பதிலாக டி, ஒரு புது வேரியபிள். ஓகேங்களா? எதுக்காகனா நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? செக் வெதர் த யூஷுவல் மல்டிப்ளிகேஷன். யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் இந்த எக்ஸையும் இந்த ஒய்யும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன இருக்குங்க? ஏ பிளஸ் ரூட் 5b. ஒய் என்ன இருக்கு? சி பிளஸ் ரூட் 5d. இப்போ நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்க, ஏ இன்டூ சி ஏசி, ஏ இன்டூ ரூட் 5d ஏ டி ரூட் 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? பிளஸ் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் ரூட் 5b இன்டூ சி ரூட் 5b இன்டூ சி பிசி பிளஸ் ரூட் 5 இன்டூ ரூட் 5 5 b இன்டூ டி பிடி. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஏவை எடுத்து சி கூட மல்டிப்ளை பண்ணணும், ரூட் 5d கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஓகேங்களா? அடுத்து ரூட் 5b எடுத்து சி கூட மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் ரூட் 5d கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எடுத்து எழுதணும். நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் ரூட் 5 அதெல்லாம் ஒரு தனித்தனியாக பிரிச்சிருவோம். இதில் ரூட் 5 இல்லை, ஏசி எடுத்து எழுதிடுவோம். இதுலேயும் ரூட் 5 இல்லை, ஸோ 5bd. ஸோ இது வந்து தனியாக எழுதிடுவோம். நெக்ஸ்ட் ப்ளஸ் மிச்சம் மீதினா இருக்குது, இது ரெண்டு தான் இருக்குது. இந்த ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது? ரூட் 5 காமனாக இருக்குது. ஸோ ரூட் 5 வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ என்ன இருக்கும்? ஏடி ப்ளஸ் பிசி. புரியுதுங்களா? இதுலேயும் ரூட் 5 இருக்குது, இதுலேயும் ரூட் 5 இருக்குது. இந்த ரூட் 5 வெளியில் எடுத்துட்டோம்னா ஏடி இருக்கும், பிசி இருக்கும். அவ்வளோதான், ப்ராப்ளமே ஓவர். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, ஏ வந்து ஒரு இன்டீஜர், சி வந்து ஒரு இன்டீஜர், பியும் வந்து ஒரு இன்டீஜர், டியும் வந்து ஒரு இன்டீஜர். அப்போது ரெண்டு இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணாலும் இன்டீஜர் தான் வரும். அதுமாரி பியும் டியும் இன்டீஜர் தான். ரெண்டு இன்டீஜர் மல்டிப்ளை பண்ணாலும் இன்டீஜர் தான். ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணாலும் இன்டீஜர் தான் வரப்போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கேயும் பாருங்கள், ஏவும் டியும் வந்து ஒரு இன்டீஜர். ஸோ இந்த ரெண்டு இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணாலும் இன்டீஜர் தான் வரப்போகுது. பியும் சியும் இன்டீஜர் தான். ஸோ பியும் சியும் மல்டிப்ளை பண்ணாலும் இன்டீஜர் தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் ஒரு இன்டீஜர் தான் வரப்போகுது. அப்போது நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ இந்த கொடுத்த நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிடலாமா? ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்? ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ரூட் 5 வந்துடுச்சா, இந்த ஃபுல்லாகவே நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கலாம்னா பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எதுக்குள்ளே இருக்குது? இசட்டுக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு இன்டீஜர். தேர்ஃபோர் நம்ம யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் அது ஒரு பைனரி. யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் இஸ் அ பைனரி ஆப்பரேஷன் ஆன் ஏ. அந்த ஏ செட்டுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கும்னு எழுதிட வேண்டியதுதான். பைனரி ஆப்பரேஷன் ஆன் ஏ, அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது எப்படி மார்க் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்னா,
இதுக்கு 1 மார்க் வைப்பாங்க. ஃபைனலாக இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், அவ்வளோதான். 2 மார்க்ஸ் தான் இது. ஓகேங்களா? இதை மட்டும் எழுதுனா போதும். 5th ப்ராப்ளம், அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். Define an operation star on Q as follows. A star B equal to A plus B by 2னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் இருக்கிற இந்த ஆப்பரேட்டர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா? இந்த ஸ்டார் வந்து ஒரு ரேஷனல் நம்பர், Qனா ரேஷனல் நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்களே சொல்லிட்டாங்க இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற இந்த ஏவும் பியும் வந்து Qக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாமைன் த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு பை ஸ்டார் ஆன் Q. இந்த கொஷனில் இருக்கிற இந்த ஸ்டார் ஆப்பரேட்டர் வந்து இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரேஷனல் நம்பரில் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னதுன்னா, இப்போது கொஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கமா பி, ஏ கமா பி, ஏவும் பியும் வந்து பிலாங்ஸ் டு Q. அப்படின்னா என்னதுன்னா ஏவும் பியும் வந்து ஒரு ரேஷனல் நம்பர், அது ரேஷனல் நம்பருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கொஷனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, RHS A + B by 2. அப்போது ஏவையும் பியும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணாலும், ஒரு 2 ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணாலும் சரி, அதை டிவைட் பண்ணாலும் சரி, அதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஸோ தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு Q. தேர்ஃபோர் அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஸ்டார் இஸ் அ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிடலாம். அப்போது ஸ்டார் இஸ் அ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு காட்டுது. இவ்வளோதான். இதை மட்டும் எழுதுனா போதும் போர்டு எக்ஸாமில். நான் என்ன நோட்ஸ் கொடுத்தனோ இதை மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா இங்கே கொஷின் இருக்கீங்க A ஸ்டார் B, அதை எடுத்து எழுதிப்போம். A ஸ்டார் B. A ஸ்டார் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, RHSல A + B by 2னு கொடுத்துருக்காங்க. A ஸ்டார் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A + B by 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேரியபிளை அப்படியே மாற்ற போகிறோம். A + B இருக்கிறத B + Aவாக மாற்ற போகிறோம். அப்போ B + A by 2 வந்து என்ன ஆகிடும், B ஸ்டார் A. அப்போ இதுவும் தானே மாறும், A ஸ்டார் பிக்கு B ஸ்டார் Aவாக தானே மாறும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். Aக்கு 1 எடுத்துக்கிறோம், Bக்கு 2 எடுத்துக்கிறோம். 1 + 2 என்ன, 3. இங்கே B + A. இப்போது 2 + 1 என்னது, 3. ஸோ எப்படி மாற்றி ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தானே வரப்போகுது. தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் அ கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா இது இருக்கிறத நம்ம திருப்பி செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்டார் இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான். ஸ்டார் இஸ் அ கம்யூட்டேட்டிவ். இதை மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ். இப்போ அசோசியேட்டிவ்ல என்ன பண்ணணும்னா எப்பயுமே க்ளோஷருக்கும் சரி கம்யூட்டேட்டிவ்க்கும் சரி 2 வேரியபிள் இருந்தால் போதும், ஏபி ஏபின்னு. ஆனால் அசோசியேட்டிவ்க்கு வந்து 3 வேரியபிள் வேணும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏபிசின்னு 3 வேரியபிள் எடுத்துக்கிறோம். அது ஒரு ரேஷனல் நம்பருக்குள்ளே இருக்குன்னு நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறோம். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அசோசியேட்டிவ்க்கு எப்பவுமே இப்படி தான் கண்டுபிடிக்கணும். A ஸ்டார் B ஸ்டார் C ப்ராக்கெட், A ஸ்டார் B ஸ்டார் C கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு A ஸ்டார் இப்போ B ஸ்டார் Cனுடைய ஆன்சர் எடுத்து எழுதணும். நார்மலாக நம்மளுக்கு 2 ரேஷனல் நம்பர் மல்டிப்ளை பண்ணனா வருது, 2 A + B by 2ன்னு வருது. இங்கே A + Bக்கு பதிலாக Bயும் C இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், B + C by 2ன்னு எழுதணும். அவ்வளோதான். ஈஸி தானே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போது இங்கே ஒரு ரேஷனல் நம்பருக்கு இங்கே ஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போது ஒரு நார்மலாக 2 வேரியபிளை ஸ்டார் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 2 வேரியபிளை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே ஏக்கு பதிலாக இங்கேயும் ஏ தான் இருக்குது. ஸோ ஏ. நெக்ஸ்ட் ப்ளஸ் இங்கே பிக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது, ஃபுல்லாகவே B + C by 2ன்னு இருக்குது. அப்போது B + C by 2ன்னு எழுதணும். கரெக்டுங்களா? அப்புறம் என்ன இருக்குது, ஹோல் டிவைடட் பை 2. புரியுதுங்களா? இதுதான் ஏ, இதுதான் பி. அப்போ A ஸ்டார் பின்னா அப்போ A + B by 2 தானே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 2 × A 2A ப்ளஸ் இங்கே 1 போட்டுக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 × B + C B + C டிவைடட் பை 1 × 2 2 ஹோல் டிவைடட் பை 2. இப்போ இந்த 2 கீழே வந்துடுமா, 2 கீழே வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இல்லையா. 2A + B + C by 4. இது எதனுடைய ஆன்சர், A ஸ்டார் B ஸ்டார் Cனுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா A ஸ்டார் B
bracket க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார் சி இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? நார்மலாகவே ஏ ஸ்டார் பிக்கு என்ன ஆன்சரு ஆர்ஹெச்எஸில் கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி பை 2. நெக்ஸ்ட் தான் இருக்கீங்க ஸ்டார் சி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இது இப்போ ஏன்னு வச்சுப்போம், இதை இப்போ பின்னு சும்மா கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ ஏ ஸ்டார் பிக்கு என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி பை 2. இங்கே ஏக்கு பதில்னா இருக்குது ஏ ப்ளஸ் பி பை 2. அப்போனா இருக்கீங்க ப்ளஸ் பிக்கு என்ன இருக்கீங்க சி இருக்குது, ஸோ சி டிவைடட் பை கீழே என்ன இருக்கீங்க 2. ஸோ அதே ஃபார்மேட் தான் நம்ம ஓகேவா அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 into a plus b plus 2 into c 2c divided by 2 into 1 2 whole divided by 2. இந்த 2 கீழே வந்துடுமா? அப்போ என்ன வரும் a plus b plus 2c by 2 into 2 4. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆன்சர், இது செகண்ட் ஆன்சர். நல்லா கவனிங்க, இங்கே 2a இருக்குது, இங்கே வெறும் a தான் இருக்குது. அப்போ ரெண்டு ஆன்சர் ஈக்குவலா இல்லை, அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரல. therefore ஸ்டார் இஸ் நாட் அசோசியேட்டிவ்னு எழுதிட்டா ஓவர். சிம்பிள் தானே இந்த ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 5th கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன். டிஃபைன் அண்ட் ஆப்ரேஷன் ஸ்டார் ஆன் கியூ ஆஸ் ஃபாலோஸ். போன கொஸ்டின் அதே தான், இதில் எக்ஸ்ட்ரா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு ஐடென்டி ப்ராப்பர்ட்டி வருமா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வருமானு நம்ம எடுத்து எழுதணும், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கீங்க ஐடென்டிட்டி. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. கவனிங்க, இப்போ எப்பயுமே ஐடென்டி ப்ராப்பர்ட்டிக்கு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் எடுக்கணும். இப்போது இந்த ரெண்டுத்தில் எதனா ஒரு வேரியபிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அந்த ஏ வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா ரேஷனல் நம்பருக்குள்ளே இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஒரு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ஃபார்முலானா ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ. அப்படின்னா என்னதுன்னா நம்ம எந்த எலமெண்ட் எடுத்தோமோ அதே எலமெண்ட் தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? அதான் ப்ராப்பர்ட்டி. அப்போது ஏ கூட அந்த ஈயை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அப்போ அந்த ஏ தான் வரும். ஓகேங்களா? இப்போ பி எடுத்தோம்னா பி தான் வரும், சி எடுத்தோம்னா சி தான் வரும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ, இது எல்லாத்துக்கும் காமன் இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஏ ஸ்டார் பின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஏ ஸ்டார் பிக்கு பதிலாக இ இருக்குது, அப்போ நம்ம இங்கே பிக்கு பதிலாக என்ன பண்ணணும் இ பண்ணணும். அப்போ ஏ ப்ளஸ் இ பை 2 ஈக்குவல் டு ஏ. இப்போ இந்த 2 இங்கே அமைச்சிடலாமா? ஸோ ஏ ப்ளஸ் இ ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ 2a. நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி நம்ம இதில் என்ன தான் கண்டுபிடிக்கணும் இ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இ தான் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ இ ஈக்குவல் டு இந்த ஏ அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஏ. ஸோ 2a மைனஸ் ஏ இ ஈக்குவல் டு ஏ. அப்போது இ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஏ தான் கிடச்சிருக்கு. அப்போது நம்ம ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் வந்திருக்கு ஏ தான் வந்திருக்கு. அப்போ பி எடுத்தால் பி தான் வரும், சி எடுத்தால் சி தான் வரும். அப்போது இது என்னவா இல்லை யூனிக்காக இல்லை. therefore which is not யூனிக்னு சொல்லிடணும், அவ்வளோதான். which is not யூனிக். ஓகேங்களா? அப்போ அதனால் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வராது. therefore ஸ்டார் இஸ் நாட் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ஸ்டார் வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வரல. ஸோ இது ஃபெயில் ஆயிடுச்சு இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஸ்டார் இஸ் நாட் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்மளுக்கு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுனா தான் நம்மளுக்கு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியை பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து இந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியே வரலன்னா அப்போது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் வராது. therefore ஸ்டார் இஸ் நாட் இன்வர்ஸ். ஸ்டார் இஸ் நாட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ரீசன் ஏன்? because ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபெயில்ஸ். இப்படி எழுதணும், பிகாஸ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வராது. இவ்வளவுதான், சிம்பிள். ப்ராப்ளம் ஓவர். 6th ப்ராப்ளம். fill in the following table so that the binary operation star on capital A equal to A, B, C is commutative.
ஸோ கொடுத்துருக்க இந்த ஏ செட் வந்து கம்யூட்டேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. கம்யூட்டேட்டிவ்னு என்னது? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ, இதுதானே அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏ ஸ்டார் பியில் என்ன ஆன்சர் இருக்கோ அதே தான் பி ஸ்டார் ஏலையும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த டேபிளை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க, இந்த டேபிளில் இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது ஒரு 3 மார்க் கொஷனில் கேட்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ஸ்டார் பி. அப்போது ஏ ஸ்டார் பின்னோட ஆன்சர் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியாது ஏ ஸ்டார் பி நம்ம எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம்? பி ஸ்டார் ஏக்குன்னு சொல்லியிருக்கோம். கம்யூட்டேட்டிவ்னு அப்படி தானே. அப்போ பி ஸ்டார் ஏல என்ன இருக்குது ஆன்சரு? சி இருக்குது. அப்போ இந்த சி ஆன்சர் தானே ஏ ஸ்டார் பிக்கு வரும். அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும்? சின்னு எழுதணும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த இடத்த கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடம் இருக்குது ஏ ஸ்டார் சி. ஏ ஸ்டார் சி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஸ்டார் சிக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? சி ஸ்டார் ஏ. அப்போ சி ஏல என்ன இருக்கோ அதான் ஆன்சர். சி ஸ்டார் ஏ என்ன இருக்கீங்க? ஏ இருக்குது. அப்போது ஏ ஸ்டார் சிக்கு அதே தானே வரும், ஏ தானே ஒரு ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த இடத்த கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடம் என்ன இருக்கீங்க? சி ஸ்டார் பி. சி ஸ்டார் பி கண்டுபிடிக்கணும். சி ஸ்டார் பினுடைய கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? பி ஸ்டார் சி. அப்போ பிசி கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளோட ஆன்சர் கிடச்சிடும். பி ஸ்டார் சியில் என்ன இருக்கீங்க? ஏ இருக்குது. அப்போ அந்த ஏ தானே இங்கே இந்த ஆன்சர் இங்கே வரும். ஸோ எவ்வளோ தான் டேபிள் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிடணும். அவ்வளோதான். கன்சிடர் த பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் டிஃபைன்ட் ஆன் த செட். ஒரு செட்டையே கொடுத்துட்டாங்க, ஸ்டார் ஆப்ரேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த டேபிளை யூஸ் பண்ணி இந்த டேபிள் வந்து ஒரு கம்யூட்டேட்டிவா இல்லையா அசோசியேட்டிவான்னு நம்ம சொல்லணும். எனக்கு கொஷின் எழுதலை. இஸ் இட் கம்யூட்டேட்டிவ்? இந்த டேபிள் வந்து கம்யூட்டேட்டிவா இல்லை அசோசியேட்டிவா? ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம செக் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன, கம்யூட்டேட்டிவாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. இதை நம்ம செக் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இது கம்யூட்டேட்டிவாக இல்லையான்னு. ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார் பி என்ன இருக்கீங்க ஆன்சர்? சி இருக்குது. ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ, பி ஸ்டார் ஏ என்ன இருக்குது? டி இருக்குது. அப்போது சியும் டியும் ஈக்குவலாக? நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் ஸ்டார் இஸ், இந்த ஆப்ரேஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஸ்டார் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். புரிஞ்சுதுங்களா? இது ஒரு கொஷின் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். அசோசியேட்டிவ்க்கு என்ன ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி? ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. சரி, முதல்ல ஏ ஸ்டார் பி என்ன இருக்குது? ஏ ஸ்டார் பி சி இருக்குது. சி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. பி ஸ்டார் சி என்ன இருக்குது? பி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு சி ஸ்டார் சி. சி ஸ்டார் சி என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி. ஏ ஸ்டார் பி என்ன இருக்குது? சி இருக்குது. ஏவும் சியும் ஈக்குவலாக? நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் ஸ்டார் இஸ், இந்த ஸ்டார் ஆப்ரேஷன் வந்து அசோசியேட்டிவும் கிடையாது. ஸோ இந்த டேபிள் நம்மளுக்கு என்ன சொல்லுது? இந்த ஸ்டார் ஆப்ரேஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதில் இருக்கிற எந்த எலமெண்ட்ஸுமே வந்து கம்யூட்டேட்டிவும் கிடையாது, அசோசியேட்டிவும் கிடையாதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஷோவும் பண்ணியாச்சு. 8th ப்ராப்ளம். லெட் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, பி ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, சி ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 3 மேட்ரிக்ஸுமே ஒரு பூலியன் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. பூலியன் என்னது? ட்ரூவா ஃபால்ஸா, 0வா 1ஆ. ஸோ அந்தமாரி டைப்பில் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன இருக்கீங்க? ஏ வி பி. இது ஏ விபின்னு படிக்கக்கூடியது. இந்த வியோட மீனிங் என்னென்னா ஆர் கேட்டுன்னு அர்த்தம். இந்த வியோட மீனிங் என்னது? ஆர் கேட். இந்த ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, கேட், ஆர் கேட், செமிகண்டக்டர் லெசன்ஸில் அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அது லாஜிக் தான். அது ஆர் கேட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம நிறையா சொல்லலாம். இதில் நிறைய பேர்கள் சொல்லலாம். நம்ம நீங்கள் ஆர் கேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், கன்ஃபியூஷன் தேவையில்லை. இது கப்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ஆர் கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீன்னு ஒன்று வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா, 1ன்னு இருந்தாலே 1ன்னு ஆன்சர், அதில் 1ன்னு இருந்தாலே ஆன்சர் 1 இப்படி ஞாபகம் வச்சுங்க. வியா
ஆர் கேட்டுன்னு வந்தாலே 1ன்னு இருந்தாலே 1 அவ்வளோதான். சரி, இப்போது ஏவிபி ஈக்குவல் டு ஏஆர்பி ஈக்குவல் டு சரிங்களா, ஏ மேட்ரிக்ஸு பி மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஆர் எடுக்க போகிறோம். இதான் ஏ மேட்ரிக்ஸ், இதான் பி மேட்ரிக்ஸ். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து இந்த பி இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணணும். தட் மீன்ஸ் ஆர் கேட் பண்ணணும். 1 இருக்குது 0 இருக்குது. நான் என்ன சொன்னேன், 1 இருந்தாலே ஆன்சர் 1 தானே. அந்த ரெண்டுத்தில் எதனா 1 இருந்தாலே 1 தான். நெக்ஸ்ட் இப்போ இந்த எலமெண்ட் 0 1 இதில் 1 இருக்குது, அப்போ 1 வரும். 1 0 இருக்குது, 1 வரும். 0 1 இருக்குது, 1. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 இருந்தாலே 1 வரும். 0 1 இருக்குது, கண்டிப்பாக 1 வரும். 1 0 இருக்குது, 1 இருக்குது, அதனால் 1 வரும். 0 1 இருக்குது, 1 இருக்குது, 1 வரும். 1 + 0 1. நெக்ஸ்ட் 1 இருந்தாலே 1 அவ்வளோதான். நெக்ஸ்ட் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, கண்டிப்பாக 1 வந்துடும். 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, 1 இல்லை, அப்போ நம்ம 0 எழுதிடணும். இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, 1 இல்லை, அப்போ 0 எழுதிடணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 1 அவ்வளோதான். இவ்வளோ தான் ஏஆர் கேட். ஏஆர் கேட்னா என்னது, 1 மஸ்ட். நான் சும்மா எழுதியிருக்கேன், நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாது, வெறும் இந்த ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் புரியறதுக்காக 1 கம்பல்சரி, 1 இருந்தால் ஆன்சர் 1 அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் ஏ, இந்த வியை தலைகீழ போட்டோம்னா இது பேர் ஆண்ட் கேட்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன, ஆண்ட் கேட். ஓகேங்களா, ஆண்ட் கேட்னா ஒரு 0 இருந்தாலே நம்மளுக்கு ஆன்சர் 0 தான் வரும். 0ன்னு ஒன்று இருந்தாலே 0 தான். சரி, ஏ அண்டு பி ஈக்குவல் டு ஏ அண்டு பி ஈக்குவல் டு, இப்போ ஏக்கும் பிக்கும் ஒரு 0 இருந்தாலே நம்ம 0ன்னு எழுத போகிறோம். கரெக்டுங்களா? சரி, ஃபஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள், 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஒரு 0 இருந்தாலே நம்ம என்ன எழுதணும், 0ன்னு எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 0 1 இருக்குது, 0 இருந்தாலே 0 தான். நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, கண்டிப்பாக 0 இருக்குது, அதில் 0 எழுதிடணும். இங்கே 0 இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே 0 இருந்தாலே எழுதிடுங்க. ஸ்ட்ரைட்டாக செக் பண்ணதில்லை அந்த பக்கம் போய். இதில் 0 இருக்குது, 0 எழுதிடலாம். 1 இருக்கா, அங்கே எதனா 0 இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, அப்போ 0 வந்துடும். இதில் 0 இருக்குது, இதில் 1 இருக்குது, அப்போது ஒரு 0 இருந்தாலே 0ன்னு எழுதிடணுமா. இதில் 1 இருக்குது, இதில் 0 இருக்குது, அப்போ 0 எழுதிடணும். ஸோ 0ன்னு இருந்தாலே 0 எழுதிடணும். இதில் 1, இதில் 1, அப்போது 0 இல்லை, அதனால் 1ன்னு எழுதிடணும். 0 இருந்தால் மட்டும்தான் 0, 0 இல்லைன்னா 1 தான். இதில் 0, இதில் 0, ஸோ கண்டிப்பாக 0 தான். இங்கே 0 வந்துச்சு, 0 தான். இங்கே 1 இருக்குது, அங்கே 1 இருக்கா, அப்போ 1 தான் வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இவ்வளவு தான். ஸோ ஒரு 0 இருந்தால் 0ன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க ஏ ஆர் பி அப்புறம் அண்டு சி, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏ ஆர் பி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோமா, அதை எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ இங்கே 1 1 1 1 1 1 1 1 1 0 0 1. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஆண்டு பண்ண போகிறோம். சி என்ன இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாமா. 1 1 0 1 0 1 1 0 1 1 1 1. இப்போ சால்வ் பண்ண ஆன்சர் நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் இந்தமாரி சிம்பிள், இதோட மீனிங் என்ன, ஆண்டு கேட். ஆண்டு கேட் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு 0 இருந்தாலே 0, இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 தான் இருக்குது, ஸோ 1, இதில் 1, இதுலேயும் 1 தான், 1 1, இதில் 0 இருக்குது, அப்போ 0, இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, ஸோ 1. நெக்ஸ்ட்டு இதில் 1 இருக்குது, ஆனால் இதில் 0 இருக்குது, அப்போ 0 வந்துடும். 1 1, ஸோ 1 தான். 1 1 1 தான். 1 0 இருந்தாலே 0, ஏன்னா ஒரு ஆண்டு கேட்டில் 0 இருந்தாலே 0. இங்கே 1 சாரி, இந்த 1 இது கூட தான் கம்பேர் பண்ணோம். இந்த 1 இந்த 1 1 தான். இந்த 0 இருக்குது, ஸோ கண்டிப்பாக 0 வந்துடும். இங்கே 0 இருக்குது, 0 வந்துடும். 1 1 1, ஸோ 0 இருந்தாலே 0 போட்டுருங்க. ஸோ இவ்வளோ தான் தேர்ட் சப்டிவிஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் ஏ அண்டு பி ஆர் சி. ஓகேங்களா? இதை கண்டுபிடி. ஏ அண்டு பி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா. இங்கே 0 0 0 0 0 0 0 0 1 0 0 1 ஆர் சி. சி என்ன இருக்குது, எடுத்து எழுதிக்கலாமா. 1 1 0 1 0 1 1 0 1 1 1 1. இப்போ ஈஸியாக நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வி ஷேப் வந்தால் ஒரு 1 இருந்தாலே 1 எழுதிடணும், அப்படி இல்லைன்னா 0ன்னு எழுதணும். சரி, இதில் 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ 1 எழுதிடலாம். 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ஸோ 1 எழுதிடலாம்.
0 0 இருக்குது, அப்போது 1 இல்லை, அப்போ 0 தான் நம்ம எழுதணும். இங்கேயும் 0 தான் இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ 1 எழுதிடலாம். புரியுதுங்களா? 1 இருந்தாலே எழுதிடணும். 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, 1 இல்லை, அப்போ 0 தான் வரும். 0 1 இருக்குது, 1 0 1 இருக்குது, 1 0 0 0 தான், ஏன்னா 1 இல்லை. 1 1 1 இருக்குது, 1 எழுதிடலாம். 0 இருக்குது, 1 இருக்குது, 1 இருந்தாலும் எழுதிடணும். 0 இருக்குது, 1 இருக்குது, இதில் 1 இருக்குது, 1 இருந்தாலும் எழுதிடணும். இதுலேயும் ரெண்டுத்துலேயும் 1 தான் இருக்குது, ஸோ 1. அவ்வளோதான், ப்ராப்ளம் ஓவர். புரியுதுங்களா? ஒரு இந்தமாரி வி சிம்பிள்னு வந்தால் உனக்கு அந்த மேட்ரிக்ஸில் 1ன்னு இருந்தாலே 1ன்னு எழுதிடுங்க. இந்த மாதிரி தலைகீழ வி வந்துச்சுன்னா அதான் ஆண்டிகேட் இருந்தாலே ஒரு 0 இருந்தாலே 0ன்னு எழுதிடுங்க. அவ்வளோ. ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் இது. ஓகேங்களா? 2 கொஷின்ஸ் சேர்த்து 5 மார்க்கில் கொடுக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக கேட்டு 3 மார்க்ஸ்லேயும் கொடுக்கலாம். ஆனால் 5 மார்க் கொஷின் இது. சரி, இஃப் m is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ரிக்ஸில் ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸ்டார். லெட் ஸ்டார் பி த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த சம் ஃபுல்லாகவே நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். டிட்டர்மைன் கண்டுபிடிங்க வெதர் m is closed under ஸ்டார். ஸோ இந்த m வந்து இந்த ஸ்டார் ஆப்ரேஷனில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பர்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு நம்ம சொல்லணும். இஃப் ஸோ அப்படி ஆச்சுன்னா எக்ஸாமைன் த க்ளோஷர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு இந்த மாதிரி 5 கொஷின் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ணணும். க்ளோஷர் இந்த ஹெட்டிங் போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ண நம்ம என்ன செக் பண்ணணும்? ஃபஸ்ட் நம்ம நம்ம மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது? எக்ஸ் எல்லாமே எக்ஸ். நம்மளுக்கு இன்னொரு எலமெண்ட் வேணும் சால்வ் பண்ணுறதுக்கான, ஒய்ன்னு எடுத்துப்போம். எல்லாமே ஒய்ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்டார் ஒய் மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஒய் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் நான் எப்படி பண்ணேன்னு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலமால் மல்டிப்ளை பண்ணேன். எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ரோ எடுத்து அகைன் ஃபஸ்ட்டு காலம் x into y xy plus x into y xy. ஸோ ஃபஸ்ட்டு காலம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் காலம் ஃபஸ்ட்டு ரோ எடுத்து செகண்ட் காலம் x into y xy x into y xy x into y xy x into y xy. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? xy plus xy 2xy xy plus xy 2xy xy plus xy 2xy xy plus xy 2xy. ஸோ x ஸ்டார் ஒய்னுடைய ஆன்சர் என்ன வருது? 2xy. எல்லாத்துமே 2xy வருது. 2xy என்னது? இது ஒரு ரியல் நம்பர் தான். ஸோ கண்டிப்பாக இதுவும் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இருக்குது, இந்த எம்முக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக which is belongs to mன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. therefore star operation is binary on m. ஸோ இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அடங்குது, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இந்த xy கூட என்ன நம்பர் போட்டு சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே தான் வரப்போகுது, ஏன்னா பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் தானே. ஸோ ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லாக வந்துடும். ஸோ க்ளோஷர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போகிறது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்டார் எக்ஸ்ன்னு வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி வரலன்னா நாட் கம்யூட்டேட்டிவ்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே, எடுத்து அப்படியே எழுதிக்கலாமா? 2xy 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 எக்ஸ் ஸ்டார் ஒய் கண்டுபிடிச்சாச்சு, அதனால் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒய் ஸ்டார் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒய் ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போது ஒய் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதலாமா? என்ன இருக்குது? ஒய் 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 ஸ்டார் எக்ஸ் என்ன இருக்குது?
எக்ஸு 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 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய்எக்ஸ், ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய்எக்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய்எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய்எக்ஸ். திரும்பவும் ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலமால் மல்டிப்ளை பண்ணும். ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய்எக்ஸ், ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய்எக்ஸ், ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய்எக்ஸ், அகைன் ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய்எக்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஒய்எக்ஸ் ப்ளஸ் ஒய்எக்ஸ் 2yx, அது xyன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஒய்எக்ஸ் ப்ளஸ் ஒய்எக்ஸு 2xy, ஒய்எக்ஸ் ப்ளஸ் ஒய்எக்ஸ் 2xy. இதுவும் அதே தானே வரப்போகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? எக்ஸ் ஸ்டார் ஒய்யோட ஆன்சரும் ஒய் ஸ்டார் எக்ஸ்னுடைய ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்குது. தேர்ஃபோர் 1 ஈக்குவல் டு 2, ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலாக தான் இருக்குது. தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஸ்டார் வந்து கம்யூட்டேட்டிவ்னு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது சால்வ் பண்ண போகிறது அசோசியேட்டிவ், அதுக்கு அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, அப்புறம் இன்வர்ஸ். ஸோ இது இன்னும் 3 இருக்குது. நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன், இடம் இல்லைன்னு இங்கே போடுறேன். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ண போகிறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ரூலு? எக்ஸ் ஸ்டார் y star z equal to x star y star z. இது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அசோசியேட்டிவ்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் z எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். ஓகேங்களா? எல்ஹெச்எஸ் எடுத்து முதல்ல சால்வ் பண்ணுவோம். ஸோ எக்ஸை நம்ம என்ன எடுத்துகிட்டோம் இருக்குன்னே? எக்ஸு 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 நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியாச்சு இல்லையா? ஸ்டார். நெக்ஸ்ட் ஒய் ஸ்டார் இசட், ஒய்ன்னு இருக்கு எல்லாமே ஒய்ன்னு எடுத்துடாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார் இசட்டை கண்டுபிடிக்கணும். இசட்டுக்கு நம்மளுக்கு என்ன ஸ்டார்டிங்கில் சொன்னோமா? இசட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லலை, வேணால் இங்கே சைடில் எழுதிக்கணும். லெட் இசட் ஈக்குவல் டு ஸ்மால் இசட் ஸ்மால் இசட் ஸ்மால் இசட், இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ இசட் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்மால் இசட் ஸ்மால் இசட் ஸ்மால் இசட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இது கூட மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை இது கூட செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸ் 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 ஸ்டார். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஒய் இன்ட்டு இசட்டு ஒய் இசட், ஒய் இன்ட்டு இசட்டு ஒய் இசட். புரியுதுங்க? நெக்ஸ்ட் அகைன் இப்போது செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் ஒய் இன்ட்டு இசட் ஒய் இசட் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இசட் ஒய் இசட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ எடுத்து செகண்ட் காலம் ஒய் இன்ட்டு இசட் ஒய் இசட் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இசட் ஒய் இசட். அகைன் செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் ஒய் இன்ட்டு இசட் ஒய் இசட் ப்ளஸ் y into z yz equal to என்ன எழுதலாம்? x x x x star yz plus yz ரெண்டு ஒன்று தானே? 2yz. அப்போ எல்லாத்துக்கும் அதே தானே இருப்பது? 2yz 2yz 2yz. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் எக்ஸ் இன்ட்டு 2yz என்ன வரும்? 2xyz ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 2yz என்ன வரும்? 2xyz. இதே தானே எல்லாத்துக்கும் சேமாக வரப்போகுது. அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? 2xyz ப்ளஸ், ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வரப்போகுது. இதே தானே எல்லாத்துக்கும் வந்தது. 2xyz. முதல்ல நீங்கள் ஒன்று கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, மற்ற எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எழுதிடுங்க. 2xyz 2xyz plus 2xyz. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா வரும் 2 plus 2 4. ஸோ 4xyz. இங்கே அதே தானே வரப்போகுது. 4xyz 4xyz 4xyz. ஸோ இதுதான் வந்து எல்ஹெச்எஸ்னுடைய ஆன்சர். இது எல்ஹெச்எஸ். இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ். எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இதே ஆன்சர் வரும்.
வந்துச்சுன்னா நம்ம அசோசியேட்டிவ்னு எழுதிடலாம். எக்ஸ் ஸ்டார் ஒய், எக்ஸ் ஸ்டார் ஒய் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அப்படியே எடுத்து எழுதிடலாமா இங்கே 2xy 2xy எங்கே கண்டுபிடிச்சோம் இந்த ஆன்சரை, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எக்ஸ் ஸ்டார் ஒய். ஸோ நம்ம அப்படி எடுத்து ஸ்ட்ரைட்டாக எழுதிக்க வேண்டியது தான். ஸ்டார் இசட், இசட் என்னது, இசட் 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 இசட், இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா, இப்போ ஒன்று மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, மற்றெல்லாம் எடுத்து அதே மாதிரி எழுதிடலாம். 2xy இன்ட்டு இசட் 2xy இசட் 2xy இன்ட்டு இசட் 2xy இசட், அப்போ எல்லாத்துக்கும் அதே தானே வரப்போகுது. 2xy இசட் ப்ளஸ் 2xy இசட் 2xy இசட் ப்ளஸ் 2xy இசட் 2xy இசட் ப்ளஸ் 2xy இசட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரும் 2 + 2 4, 4xy இசட் 4xy இசட் 4xy இசட் 4xy இசட். ஸோ இதான் வந்து செகண்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் சேமாக இருக்குது. therefore 1 is equal to 2, therefore star is associative. இப்போ அடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறது existence of identity. Fourth subdivision, identity. ஸோ ஐடென்டிட்டி இருக்கா இல்லையா, அப்படி என்ன வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு நம்ம ஒரு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன, எக்ஸ் ஸ்டார் இ ஈக்குவல் டு எக்ஸ், இதான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம இ வந்து ஒரு எலமெண்ட் எடுத்துப்போம், இ ஈக்குவல் டு லெட் இ மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம், எல்லாமே சேமாக இருக்கணும். ஓகேங்களா. சரி, எக்ஸுக்கு நம்ம என்ன எடுத்தோம் ஸ்டார்டிங்கில், எக்ஸ் 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 எக்ஸ்னு. ஸ்டார் இக்கு என்ன எடுத்துக்கணும் சொல்லியிருக்கேன் நான், இ எல்லாமே ஈக்குவல் டு, அது போய் எக்ஸுக்கு என்ன எடுத்துக்கணும், எக்ஸு எக்ஸு எக்ஸ் எக்ஸ். இது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. இது வந்து ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணலாமா, எக்ஸ் இன்ட்டு இ எக்ஸி, அகைன் எக்ஸ் இன்ட்டு இ எக்ஸி. ஸோ ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ணும், அகைன் செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம், அதே தான் இருப்போது எல்லாத்துக்குமே சேமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக எடுத்து எழுதிக்குங்க, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஈக்குவல் டு இது எடுத்து அப்படியே எழுதிக்கணும் தான், எக்ஸு 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 எக்ஸி ப்ளஸ் எக்ஸி 2xc. அப்போ அதே தானே எல்லாத்துக்கும் வரும், 2xc 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 ஈக்குவல் டு எக்ஸ் 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 எக்ஸ். தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை இது கூட நம்ம ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். 2xc ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், அப்போ இங்கே என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ 2e ஈக்குவல் டு 1. அப்போது ஈனோட மதிப்பு என்ன வருது, 1/2. 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/2. தேர்ஃபோர் அப்போது நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன வந்திருக்கு, இ இஸ் ஈக்குவல் டு, சால்வ் பண்ணலாமா, ஈக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2, அப்போ எல்லாத்துக்குமே 1/2ன்னு போட்டுருங்க, 1/2 1/2 1/2. ஸோ இதுதான் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட், இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போகிறது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். இன்வர்ஸ், ஸோ ஒரு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா, எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு இ, இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா. எக்ஸுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும், எக்ஸ் 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 ஸ்டார், ஒய்க்கு என்ன எடுத்துக்கணும், ஒய் 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 ஒய், ஈக்கு நம்ம என்ன எடுத்துப்போம் எப்பயுமே, போன ப்ராப்பர்ட்டியில் எடுத்தோம்னா இ. நம்ம நார்மலாக ஏற்கனவே எக்ஸ் ஸ்டார் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சி வச்சோம், எக்ஸ் ஸ்டார் ஒய் 2xy 2xy, ஸ்ட்ரைட்டாக எடுத்து எழுதிங்க, டைம் வேஸ்ட்டு தானே. 2xy ஈக்குவல் டு இஇ. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு இந்த 2xy, இந்த 2xyலாம் இருக்குது. ஓகே, இந்த ஈக்கு என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் போன ப்ராப்பர்ட்டியில், இ இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கண்டுபிடிச்சோமா, அந்த 1/2 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அந்த 1/2 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 2xy 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 ஈக்குவல் டு, எல்லாத்துலையும் என்ன வரும், 1/2 1/2 1/2 1/2. ஓகேங்களா. அப்போது இதுலேருந்து ஒரு எலமெண்ட்டை இது கூட கம்பேர் பண்ணிப்போம்.
அப்போ 2xy equal to 1/2. இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் 2 2s are 4xy equal to 1. நமக்கு தேவை என்னது? y மட்டும்தான் தேவை. இந்த 4x அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/4x. அப்போ yனோட ஆன்சர் என்ன வருது? 1/4x. ஓகேங்களா? The inverse of x. இந்த xனுடைய இன்வர்ஸ் தானே y. அப்போ inverse of x is y. Inverse of x is y. y நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/4x. எல்லாத்துலேயும் 1/4x எழுதுனா போதும். அவ்வளோதான், இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இன்வர்ஸ். ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். லெட் ஏ பி கியூனா ரேஷ்னல் நம்பர் மைனஸ் செட்டுக்குள்ள 1. இதோட மீனிங் என்னென்னா, நம்ம ஏன்னு ஒரு எலமெண்ட்டு, அந்த எலமெண்ட்டு ரேஷ்னல் நம்பருக்குள்ளே இருக்குது, ஆனால் அது 1 தவிர்த்து. புரியுதுங்களா? -1 இதோட மீனிங் என்னென்னா 1 இருக்கக்கூடாது, மற்ற எந்த நம்பர் வேணால் இருக்கலாம் அந்த ஏக்குள்ளே. இதான் மீனிங். டிஃபைன் ஸ்டார் ஆன் ஏ. இந்த ஸ்டார் ஆப்ரேஷன் ஏல நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய். இந்த ஸ்டார் ஆப்ரேஷன் வந்து ஏக்குள்ளே இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா க்ளோஷர் ஆக்சம் செக் பண்ணுங்கள், கம்யூட்டேட்டிவ் செக் பண்ணுங்கள், அசோசியேட்டிவ் செக் பண்ணுங்கள், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி செக் பண்ணணும், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 5 சப்டிவிஷனும் சால்வ் பண்ணணும். உங்கள் புக்கில் பிரித்து கொடுத்துருப்பேன், நாங்கள் ஒரே கொஷினில் கொடுத்துட்டேன். சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது க்ளோஷர் ஆக்ஷன், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இது மட்டும் எழுதுனா போதும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன? முதல்ல நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்றேன். இதை நீங்கள் எக்ஸாம்ஸில் நான் எப்படி எழுதி நோட்ஸ் கொடுத்துருக்கணும் இதே மாதிரி எக்ஸாம்பிள் எழுதுறீங்க. லெட், ஏன்னா இதுதான் கீ ஆன்சராக வரும். லெட் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ரேஷ்னல் நம்பர் பட் நாட் இன்க்ளூடட் இன் த 1. 1 மட்டும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. எக்ஸும் ஒய்யும் ஒரு ரேஷ்னல் நம்பர் இதுக்குள்ளே இருக்குது, ஆனால் அது 1 இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது நம்ம சொல்லணும். எக்ஸ் அண்டு ஒய் ஆர் ரேஷ்னல். ஸோ எக்ஸும் ஒய்யும் ரேஷ்னல் நம்பராக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இதுவும் என்னவாக தான் இருக்கும்? ரேஷ்னல் தானே. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஆல்சோ ரேஷ்னல். ஸோ இதுவும் ரேஷ்னலாக கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான். சரி, இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலான்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ணி காட்டணும். இது 1க்கு ஈக்குவல் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். டு ப்ரூவ். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸும் ஒய்யும் வந்து ரேஷனல் நம்பருக்குள்ளே இருக்குது, ஆனால் 1 தவிர்த்து. 1 மட்டும் வராது. அப்படி எக்ஸும் ஒய்யும் ரேஷ்னல்னால் அப்போ இதில் எக்ஸு ஒய் தான் இருக்குது, அப்போ இதுவும் ரேஷ்னல் தான் நம்ம சொல்லணும். சரி, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? இதனுடைய ஆன்சர் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் வந்து 1 இருக்கக்கூடாது. அதுதானே ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இது 1 இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக ஒரு ப்ரூவ் பண்ணோம்னா இது 1 இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாமா? பாருங்கள், எப்படின்னு பாருங்கள். இஃப் நாட் அஸ்யூம். இதோட மீனிங் என்னன்னா 1 இல்லைன்னா, இஃப் நாட் 1 இல்லைன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இது க்ளோஷர்னு சொல்லலாம். இஃப் நாட்னா அப்படி 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இது 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இந்த 1 இப்போது லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடும். எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 1 தான் போயிடுச்சு, அப்போ இங்கே 0 ஆகிடும். இந்த 1 நான் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இது ரெண்டுத்துலையும் ஒய் காமனாக இருக்கா, ஒய் வெளியே எடுத்துடலாமா? அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, எனக்கு இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 தான் வேணும். அப்போ மைனஸ் வெளியே எடுத்துடலாமா? எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 1 மாற்றிடலாமா? இங்கே நான் மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இது சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இங்கே ஃப்ரண்ட்டில் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம இங்கே 1ன்னு போட்டுப்போம்.
இந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் இல்லையா, இந்த 1 மைனஸ் ஒய் ஜாயின் பண்ணிப்போம். 1 மைனஸ் ஒய், இது 2 எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. இது தனித்தனியாக சால்வ் பண்ணலாமா? 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் ஒய் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஒய், அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மைனஸ் ஒன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த கொஷனுக்கு நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் வருது. அப்போது இந்த கொஷனுக்கு நம்ம 1ன்னு எடுக்கலைன்னா அப்போ கண்டிப்பாக 1 தானே வராது. அப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு, ஆப்போசிட்டாக ப்ரூவ் பண்ணியாச்சு, விச் இஸ் கான்ட்ராடிக்ஷன். நம்ம கான்ட்ராடிக்ஷன் அது எதிர்மறையான ப்ரூஃப் இது. ஓகேங்களா, நம்ம ஆன்சரை ப்ரூவ் பண்ணாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரூவ் பண்ணி இது ப்ரூவ் பண்ணி காட்டியாச்சு. இது கொஷின் இப்படி தான் இருக்கும், நீங்கள் படித்து அப்படியே எழுதிடுங்க புரிஞ்சுக்கிட்டு. therefore star is binary on A. ஸோ க்ளோஷர் ஆக்சம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்யூட்டேட்டிவ் சப்டிவிஷன். கம்யூட்டேட்டிவ் என்னது, எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்டார் எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேங்களா, எக்ஸ் ஸ்டார் ஒய் கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இதான கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு இப்போ ஒய் ஸ்டார் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்டார் ஒய்னா இதான் ஆன்சர். அப்போ ஒய் ஸ்டார் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ஃபஸ்ட்டு ஒய் எழுதலாம் எக்ஸுக்கு பதிலாக, அப்புறம் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் எழுதணும், மைனஸ் இங்கே ஒய்க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக ஒய். புரியுதுங்களா நான் சொல்கிறேன்? எக்ஸ் ஸ்டார் ஒய்யாக இருந்தால் இந்த ஆன்சரு. அப்போ ஒய் ஸ்டார் எக்ஸ் தான். அப்போ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட வேண்டியது தானே, எக்ஸாக இருக்கிறதுல ஒய், ஒய்யாக இருக்கிறதுல எக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தானே வரப்போகுது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி மாற்றி எழுதிக்கலாம், ஒய் எக்ஸை எப்படி வேணால் எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்குது. therefore ஸ்டார் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வருது. ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட். ஸோ எல்ஹெச்எஸ் தனியாக சால்வ் பண்ணுவோம், ஆர்ஹெச்எஸ் தனியாக சால்வ் பண்ணுவோம், ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்னா இருக்குது எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட். சரி, எக்ஸ் ஸ்டார் ஒய் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இதான கொஷினை கொடுத்துருந்தாங்க, ஸ்டார் இசட். திரும்பவும் இதுக்கு நம்ம எப்படி ஸ்டார் பண்ணணும், இது ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இதை ஃபுல்லாகவே இதை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். எக்ஸ் ஸ்டார் ஒய் ஃபார்முலா என்ன, கொஷினில் கொடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். அப்போது எக்ஸுக்கு இதை ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய்க்கு என்ன பண்ணணும் இசட் மைனஸ் எக்ஸுக்கு என்ன பண்ணணும் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய், ஒய்க்கு என்ன பண்ணணும் இசட். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட், இசட் இன்ட்டு எக்ஸு ஏனிங்க ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் எக்ஸ் இசட், இசட் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் இசட், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், எக்ஸ் ஒய் இன்ட்டு இசட்டு எக்ஸ் ஒய் இசட். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இதை நம்ம ஒரு ஆர்டராக எழுதிடலாமா, இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட். இதுதான் வந்து எல்ஹெச்எஸ்னுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்னு இருக்குது எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட். ஒய் ஸ்டார் இசட்னா என்னது, இப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய்க்கு நம்ம இதை எழுதி கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒய் ஸ்டார் இசட்டுக்குன்னா வரும், எக்ஸ் இருக்க இடத்துல ஒய் போட்டுக்கணும், ஒய் இருக்க இடத்துல இசட், அவ்வளோதானே. அப்போ இதை தூக்கி அப்படிங்க எழுதிடலாமா, ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் ஒய் இசட். இப்போது இதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், இதை ஃபுல்லாகவே ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன எழுதணும், இங்கே எக்ஸ் தான் இருக்குது, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு என்ன எழுதணும், இது ஃபுல்லாக ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் ஒய் இசட்.
மைனஸ் எக்ஸுக்கு என்ன எடுக்கணும் எக்ஸே தான், ஒய்க்கு என்ன எடுக்கணும் இந்த டேர்ம் y plus z minus yz, x plus y plus z minus yz minus x into y minus xy, x into z minus xz, minus into minus plus x into yz xyz. இதுதான் செகண்ட் ஆன்சர். செக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் சேமாக வருது பாருங்க. ஸோ LHS equal to RHS, therefore star is associative. ஸோ இது associative ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி செக் பண்ண. நெக்ஸ்ட் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி செக் பண்ண போகிறோம். ஒரு ஐடென்டிட்டி செக் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி எக்ஸ் ஸ்டார் இ ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் வந்து ஐடென்டிட்டிக்கு ஃபார்முலா. ஓகேங்களா. எக்ஸ் ஸ்டார் இ ஈக்குவல் டு எக்ஸ். சரி, நார்மலாக இந்த எக்ஸ் ஸ்டார் ஒய் என்ன கொடுத்துருங்க கொஷினில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஸ்டார் இ. எக்ஸுக்கு எக்ஸ் தான் இருக்குது, ஒய்க்கு மட்டும் ஈயாக மாற்றிடுங்க, அவ்வளோதான். எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு இ புரிஞ்சு போச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுதுங்களா, இவ்வளோ தான் விஷயம். அப்போது எக்ஸ் ஸ்டார் இக்கு என்ன எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் இ மைனஸ் எக்ஸ்இ ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது இந்த எக்ஸ் கேன்சல், இ மைனஸ் எக்ஸ்இ ஈக்குவல் டு, அப்போது இது ஃபுல்லாக போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். இந்த இடம் இதில் இ காமன் எடுத்துகிட்டு ஆகிடும் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது, இ ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சரு, 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சர். இந்த மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. கொஷினில் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க எக்ஸுக்கு 1 வரக்கூடாது. ஓகேங்களா. எக்ஸ் ஷுட் பி நாட் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். அப்போது இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ ஆன்சர் என்ன இ ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் இந்த 0 வந்து எதுக்குள்ளே இருக்குது ரேஷனல் நம்பருக்குள்ளே இருக்குது, ஆனால் 1 எடுத்துக்கக்கூடாது. 1 எடுத்துக்கல, அப்போ 0 மட்டும் எடுத்தாச்சு. ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 0ன்னு வந்துருச்சுக்கோ. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ். ஸோ இப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. இதான் வந்து ஃபார்முலா இன்வர்ஸ்க்கு. ஓகேங்களா. நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ். ஒன்றும் இல்லை, ஒயிருக்கு இடத்துல எக்ஸ் இன்வர்ஸ் போட்டால் முடிஞ்சு போச்சு. எக்ஸ் இன்வர்ஸ் ஒயிருக்கு இடத்துல எக்ஸ் இன்வர்ஸ், அவ்வளோதான். அப்போது இதுக்கு நம்ம என்ன எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. நம்ம போன சம்மில் என்ன கண்டுபிடிச்சோம், தட் மீன்ஸ் போன ப்ராப்பர்ட்டியில் இ 0ன்னு வந்தது ஆன்சர். அந்த 0 எடுத்து இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் இது ரெண்டுத்துல எக்ஸ் இன்வர்ஸ் காமனாக இருக்கா, அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் காமன் எடுத்துகிட்டு என்ன ஆகிடும் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் அந்த பக்கம் அமிச்சிடலாமா, அமிச்சிட்டா ஆகிடும் ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ். நமக்கு தேவை இன்வர்ஸ் தானே வேணும் இந்த சம்மில். அப்போது எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த 1 மைனஸ் எக்ஸ் கீழே போயிடுமா, மல்டிப்ளிகேஷன் தான் கீழே போயிடுச்சுன்னா டிவிஷன், இப்போ கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் இன்வர்ஸ், இதுதான் இன்வர்ஸ். இதுவும் வந்து என்னவா இல்லை ஆன்சர் 1 வராது. அப்போ கண்டிப்பாக இட் பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர், ஆனால் 1 வராது. ப்ரூவ் பண்ணியாச்சு. சின்ஸ் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஏன்னா இதில் 1 எந்த ஆன்சருமே 1ன்னு வராது. இதில் 1ன்னே வரலையே. ஓகேங்களா. ஆன்சர் நெகட்டிவில் வரலாம், பாசிட்டிவில் வரலாம், 0வும் வரலாம், ஆனால் 1 மட்டும் வரக்கூடாது. ஸோ இன்வர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. therefore inverse property is also satisfied. நான் உங்களுக்கு நோட்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன எழுதி போட்டிருக்கேன் இது அப்படியே எக்ஸாமில் எழுதி வச்சுருங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.